அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இது ரம்ஜானோட நோன்பு ஒன்று இஃப்தார் ஸ்பெஷல் தாங்க. இது தலை நோம்புன்றதுனால தான் இவ்வளோ ஸ்பெஷல். எதுக்குன்னா பசங்கள்லாம் நோன்பு வைப்பாங்க, அதுக்காக தாங்க. இது ஒரு சர்ப்ரைஸ் தான் பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பக்கோடா. ஒரு கடாயில் தண்ணி வச்சு மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் நம்ம கட் பண்ண காலிஃப்ளவரை நல்லா அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ட்ரைன் பண்ணி எடுத்து இன்னொரு பாத்திரத்தை போட்டுக்கணும். நல்லா ஃபுல்லாகவே எடுத்துடணும். ஒரே இதாக பெஞ்சாக போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கடலை மாவு, ஒரு நல்லா ஒரு 2 கைப்பிடி கடலை மாவு நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது நல்லா அந்த பைண்டிங் நல்லா கொடுக்கும், அதுக்காக. அப்புறம் சோம்பு, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் 2 மாதிரி கலந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். அப்புறம் கேசரி பவுடர் ஃபுட் கலருக்காக, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டிடணும். அந்த லைட்டாக அந்த தண்ணியே அதுலேருந்து வந்துடும். அதை ஓரமாக மேரினேட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நோம்பு கஞ்சி தாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பேலீஃப், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஏன்னா நோம்பு கஞ்சிக்கு அதான் ஸ்பெஷல். அதையும் போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஃபுல்லாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா, கொத்தமல்லி இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நான் இன்றைக்கி வெஜிடபிள் நோம்பு கஞ்சி தான் செய்கிறேன், அதனால் கேரட்டும் பீன்ஸும் நான் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு இதுக்கு பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா ஊற வச்சு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தாளிக்கணும். அது நல்லா ஷைனிங் கொடுக்கணுவாங்க, அதுக்காக. அதுக்கப்புறம் தாராளமாக தண்ணி வச்சு ஒரு 5-6 விசிலுங்க. நோம்பு கஞ்சி நல்லா குழையாக இருக்கணும். 5-6 விசில் எடுத்த உடனே பார்த்தா நல்லா இதாக இருக்கும். மறுபடியும் தண்ணி விட்டு நல்லா நம்ம கிண்டணும். அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து அதையும் ஊற்றி நல்லா இது பண்ணணும். இந்த டைமில் நான் பாலும் காய்ச்சி வச்சிட்டேன் சஹருக்கு. அதுக்கப்புறம் சேமியா செய்ய போகிறாங்க, முட்டை போட்டு. அதுக்காக தான் நைட்டு அது மறுபடியும் ஆயில் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இது தாங்க பேசிக். இது தான் அந்த சேமியாவுக்கு. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கணும். நம்ம ஊற்றிட்டு நான் வந்து இந்த முட்டை சேமியான்றதுனால கொஞ்சம் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேங்க. ஊற்றி அது நல்லா கொதித்து வர நேரத்தில் சேமியா போட்டு கிண்டி தம் விட்டுட்டு நம்ம ஊற வச்ச காலிஃப்ளவரை இப்போ வறுக்க போகிறேன். ஏன்னா நோம்பு திறக்கிற டைம் கிட்ட நெருங்கிடுச்சு. நல்லா வறுத்து எல்லாத்தையும் எடுத்து அதையும் அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இது தாங்க காலிஃப்ளவர் பக்கோடா. இந்த சிப்ஸ் வெளியில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத், இது நானே போட்டது. நோம்பு கஞ்சி, அப்புறம் ஐஸ்கிரீம் பசங்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சேமியா. இதுதாங்க எங்கள் வீட்டு ஸ்பெஷல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.